திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் லாரி மீது சபரிமலை பக்தர்கள் சென்ற பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 10 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். பேருந்து மீட்கப்படக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெங்களூருவிலிருந்து சபரிமலைக்கு சென்ற பேருந்து லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண் வணக்கம். விபத்திற்கான காரணம் என்ன? தற்போது காயமடைந்த 10 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்களா? என்ன நிலவரம்? வணக்கம். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்து சபரிமலை கோவிலுக்கு செல்வதற்காக 60 பக்தர்கள் கொண்ட குழுவினர் சொகுசு பேருந்தில் பயணம் செய்துள்ளனர். இந்த பேருந்தானது கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் வரும் பொழுது பெருமானூர் அடுத்த நியூ திருப்பூர் பகுதியில் இன்று அதிகாலை வந்து கொண்டிருந்த பொழுது கர்நாடகாவில் இருந்து மக்காச்சலம் ஏற்றிக்கொண்டு கோவைக்கு சென்று கொண்டிருந்த லாரியின் முன்பகுதியில் எதிர்பாரா விதமாக மோதியது. இதன் காரணமாக பேருந்து முன்பகுதி முழுவதுமே சேதமானது. இந்த விபத்து காரணமாக பேருந்து ஓட்டுநர் உட்பட 10க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் காயமடைந்தனர். இந்த விபத்தை தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் பேருந்தில் பயணம் செய்து காயமடைந்தவர்களை உடனடியாக மீட்டு ஆம்புலன்ஸின் மூலம் திருப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த பெருமானூர் போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து ஜேசிபி மூலம் விபத்தில் சிக்கிய வாகனங்கள் அகற்றப்பட்டு வரும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலையில் அதிகாலையிலே ஏற்பட்ட விபத்தின் காரணமாக அப்பகுதியில் சிறிது பரபரப்பு நிலவுகிறது. மேலும் 5 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அருண்குமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.